ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் ஃபார்மில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இங்கிலீஷில். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் எழுதணும் பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து நம்ம எழுத முடியாது. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் ஃபார்மில் எப்படி எழுதுறது, அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்னா, பொதுவாக நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா, சப்ஜெக்ட்னா அந்த வெர்பை செய்யறது, அது பேர் சப்ஜெக்ட். ஓகேங்களா, வெர்ப்னா ஆக்ஷன். ஓகேங்களா, அடுத்தது எதை வச்சு செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்க, அவன் தேர்வு எழுதுகிறான். ஓகேங்களா, அவன் தேர்வு எழுதுகிறான்ல, அவன்கிறது நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா, எழுதுகிறான்ங்கிறது நமக்கு வெர்பு. இந்த தேர்வுங்கிறது நமக்கு என்னது, லைக் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அவன் தேர்வு எழுதுகிறான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எழுதுகிறான் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது, நமக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம். எழுதினான்னா பாஸ்ட் ஃபார்ம், எழுதுவானா ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ தட் ஹீ அப்படின்னா என்ன, அவன்கிறது என்ன அர்த்தம், ஹீ. ஓகேங்களா, ஹீ போட்டுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வெர்பு போடணும். ஓகே, எழுதுகிறாங்கிறது என்ன பண்ணணும், வெர்பில் ரைட். ஓகேங்களா, ஹீ ரைட். ஹீ சீட் வந்தால் வெர்பு என்ன பண்ணணும், எஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சார் ஹீ ரைட் என்னது, எக்ஸாம். ஓகேங்களா, ஹீ ரைட் எக்ஸாம். தேர்வுனா நமக்கு என்னது, எக்ஸாம். ஹீ ரைட்ஸ் எக்ஸாம்னா தேர்வு எழுதுகிறான். இது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா, இது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இது பாசிவ் வாய்ஸ் எப்படி மாத்திரம் தமிழில் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, தேர்வு அவனால் எழுதப்படுகிறது, தேர்வு அவனால் எழுதப்படுகிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதப்படுகிறதுன்னு வந்தாவே நமக்கு என்னது, நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசென்ட்ல பாசிவ் வாய்ஸ். ஓகே, அப்போ தேர்வுங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் போடணும். ஓகே, எக்ஸாம். ஓகேங்களா, எக்ஸாம் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், இஸ் பண்ணணும். ஓகேங்களா, இஸ் போட்டு என்ன பண்ணணும், சிங்குலராக இருந்தால் எஸ் பண்ணணும், புளூரலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஆர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் இஸ். அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு எழுதுறதுக்கு ரைட். ஓகேங்களா, அந்த ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும். ஓகே, ரைட், ரோட், ரிட்டன். ஓகேங்களா, பாசிவ் வாய்ஸை பொறுத்தவரை அந்த மூணாவது ஃபார்மை தான் நம்ம தூக்கி போடணும். ஓகேங்களா, ரைட், ரோட், ரிட்டன் போட்டணும். ஓகே, ஸோ எக்ஸாம் இஸ் போடணும். அதே மாதிரி சிம்பிள் ஃபார்ம்னா நம்ம என்ன பண்ணணும், இஸ் போட்டுக்கணும். இந்த எக்ஸாம் இஸ் ரிட்டன், எக்ஸாம் இஸ் ரிட்டன், அவனால் எழுதப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும், பை ஹிம் அப்படிங்கறத பின்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா, பை ஹிம். அப்ப என்ன அர்த்தம், எக்ஸாம் இஸ் ரிட்டன் பை ஹிம்னா தேர்வு அவனால் எழுதப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ஆக்டிவ் வாய்ஸ், இது நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஓகே, இது அடுத்து பாருங்க, அவள் கதைகள் சொல்கிறாள். ஓகேங்களா, சொல்கிறாள்னு வந்தோம் அந்த இது என்னது, நமக்கு சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம். ஓகே, அப்ப அவள்ங்கிறது நமக்கு ஷீ போடணும். ஷீ போட்டு சொல்கிறாள்ங்கிறது என்னது, நமக்கு டெல்ஸ். ஓகேங்களா, ஸோ ஷீ டெல்ஸ். ஓகே, டெல் பக்கத்துல என்ன பண்ணணும், எஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஹீ சீட் வந்தாவே ஹீ டெல்ஸ் ஸ்டோரிஸ். ஷீ டெல்ஸ் ஸ்டோரிஸ்னா அவள் கதைகள் சொல்கிறாள் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி பாசிவ் வாய்ஸ் மாத்துறீங்க பாருங்க, கதைகள் எடுத்துக்கு நம்ம முன்னாடி போடணும். கதைகள் அவளால் சொல்லப்படுகின்றன அப்படின்னு வரும். ஓகே, அப்ப கதைகள்ங்கிறது என்னது, ஸ்டோரிஸ். ஓகேங்களா, ஸ்டோரிஸ்ங்கிறது கதைகள்ங்கிறது ப்ளூரல். அப்ப என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டோரிஸ் ஆர். சொல்றதுக்கு என்ன, நமக்கு டெல், அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, டோல்டு. ஓகே, டெல், டோல்டு. அப்ப என்ன அர்த்தம், ஸ்டோரிஸ் ஆர் டோல்டு அவளால். அப்ப என்ன அர்த்தம், ஸ்டோரிஸ் ஆர் டோல்டு பை ஹர்னு யூஸ் பண்ணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஓகே, அப்ப கதைகள் அவளால் சொல்லப்படுகின்றன அப்படின்னா ஸ்டோரிஸ் ஆர் டோல்டு பை ஹர். ஓகேங்களா, அவர்களால்னா பை தெம்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதான் நமக்கு 2 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு 4-5 சென்டென்ஸ் இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகேங்களா, ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, இது எப்படி வருது, அவர்கள்ங்கிறது என்னது, நமக்கு தே. ஓகேங்களா, அப்ப தே போட்டு சப்ஜெக்ட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துல வெறுப்பு பண்ணணும். ஓகேங்களா, அப்ப விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு பிளே. ஓகேங்களா, ஸோ தே பிளே. என்னது, நமக்கு கிரிக்கெட்னா கிரிக்கெட், ஃபுட்பால்னா ஃபுட்பால், வாலிபால்னா வாலிபால் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் தே பிளே கிரிக்கெட். ஓகேங்களா, இது வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸை மாற்றுறது, கிரிக்கெட் அவர்களால் விளையாடப்படுகிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா, படிக்கின்றது இல்லாட்டி படிக்கிறது. ஓகே, இப்போ எழுதுறது கிரிக்கெட். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், CRICKET. ஓகே, கிரிக்கெட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், இஸ் பண்ணணும். ஓகேங்களா, கிரிக்கெட் இஸ் பிளேடு. ஓகேங்களா,
ஸோ இந்த வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக தான் போடணும். ஓகே, ப்ளே பிளேடு பிளேடு. ஓகே, பாசிவ் வாய்ஸில் என்ன பண்ணணும், இது சிங்கிளாக இருந்தால் இஸ் போட்டு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக போட்டுணும். ஓகேங்களா, கிரிக்கெட் இஸ் பிளேடு யாரால, அவர்களால். அப்போ என்ன பண்ணணும், பை டெம் தூக்கி நம்ம பின்னாடி போடணும். ஓகே, பை டெம். ஓகேங்களா, அப்போ தே வந்தால் பை டெம்னு வரும், ஹீ வந்தால் பை ஹிம்னு வரும், ஷீ வந்தால் பை ஹெர்ன்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, நான் கார் ஓட்டுகிறேன். ஓகே, நான் கார் ஓட்டுகின்றேன் இல்லாட்டி நான் கார் ஓட்டுகிறேன். இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிரைவ் த கார். ஓகேங்களா, ஐ டிரைவ் த கார், நான் கார் ஓட்டுகிறேன் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ நான்கிறது ஐ, ஓட்டுறதுக்கு நான் டிரைவ், காருங்கிறதுக்கு டி கார். ஓகேங்களா, ஐ டிரைவ் த கார். ஓகே, அப்போ அடுத்தது இது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, இது எப்படி பாசிவ் வாய்ஸை மாற்றுறது, இந்த கார் என்னால் ஓட்டப்படுகின்றது, கார் என்னால் ஓட்டப்படுகின்றது. அப்படி எப்படி இருக்கணும், த கார் போடணும், அடுத்தது என்ன போடணும், இஸ் போடணும், அடுத்து என்ன பண்ணணும், டிரைவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன நமக்கு, டிரைவ், ட்ரோவ், டிரைவன். அப்போ என்ன பண்ணும், த கார் இஸ் டிரைவன் பை மீன் போடணும். ஓகேங்களா, ஸோ என்னங்கிறது கடைசி பை மீன் போட்டுருணும். அப்போ எப்படி இருக்கணும், த கார் இஸ் டிரைவன். ஓகேங்களா, த கார் போட்டுணும், காருங்கிறது சிங்குலர். அப்போ என்ன பண்ணணும், இஸ் போடணும் பாசிவ் வாய்ஸில். அப்புறம் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக போடணும். ஓகேங்களா, டிரைவ், ட்ரோவ், டிரைவன். அப்புறம் என்னது, த கார் இஸ் டிரைவன் என்னால். அப்போ என்ன பண்ணணும், என்னங்கிறது பை மீன் பின்னாடி வந்துடும். ஓகே, ஸோ த கார் இஸ் டிரைவன் பை மீன், பை மீங்கிறது பின்னாடி போடணும். ஓகே, ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். அதே மாதிரி இது ஆக்டிவ் வாய்ஸ், இது நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா, ஸோ இதே 2 சென்டென்ஸ் நீ பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, அவர்கள் படம் பார்க்கின்றார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகேங்களா, ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, இது எப்படி இருக்குது, இது ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி நீங்க டைரக்டா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ தட் நீங்க பாருங்க, அவர்கள்ங்கிறது நமக்கு தே. ஓகேங்களா, தேக்கு பார்த்தா நம்ம என்ன பண்ணணும், வெர்பு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ பார்க்கறதுக்கு என்னது நமக்கு வாட்ச். ஓகேங்களா, ஸோ தே வாட்ச், படங்கிறதுக்கு என்னது நமக்கு மூவி. ஓகேங்களா, தே வாட்ச் மூவி. ஓகேங்களா, அவ்வளோதான். இதாங்க ஆக்டிவ் வாய்ஸ். நமக்கு சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் பின்னாடி இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், பாசிவ் வாய்ஸை மாற்றுறதுக்கு இது நமக்கு பாசிவ் வாய்ஸ். அப்போ எப்படி இருக்கணும், படம் அவர்களால் பார்க்கப்படுகின்றது அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ படம் அவர்களால் பார்க்கப்படுகின்றதுன்னு வரும் இந்த மாதிரி. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், படத்தை தூக்கி நம்ம முன்னாடி போகணும். ஓகே, அப்போ மூவி போட்டு என்ன பண்ணணும், இஸ் பண்ணணும். ஓகேங்களா, என்னது சிங்குலர். ஓகே, அப்போ இஸ் பண்ணணும். இப்போ பாசிவ் வாய்ஸ்னா ஒன்னே ஒன்று தான் நம்ம பார்க்கணும். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட்ல சிங்குலராக இருந்தால் இஸ், புளூரலாக இருந்தால் ஆர். ஓகே, புளூரலாக இருந்தால் ஆர். அப்போ மூவி இஸ், இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன நமக்கு, வாட்ச்டு. ஓகேங்களா, அப்போ மூவி இஸ் வாட்ச்டு, அவர்களாங்கிறது நமக்கு பின்னாடி போடுறோம். ஓகே, பை தம். அப்போ மூவி இஸ் வாட்ச்டு பை தம். ஓகே, அவ்வளோதான், மூவி இஸ் வாட்ச்டு பை தம். ஓகே, ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ் நமக்கு, இது பாசிவ் வாய்ஸ். ஓகே, இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு, அவன் வீடு கட்டுகின்றான். ஓகே, அவன் வீடு கட்டுறான் அப்படிங்கிறது நமக்கு என்னது, சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம், ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, அப்போ எப்படி இருக்கணும், ஹீ போட்டுடணும். ஓகே, வீடு கட்டுறதுக்கு என்ன நமக்கு, பில்ஸ். ஓகேங்களா, பில்ஸ், ஹீ பில்ஸ் ஹவுஸ். பில்ஸ் தி கூட போட்டுக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீ பில்ட் த ஹவுஸ். ஓகேங்களா, அவன் வீடு கட்டுகின்றான். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுவீங்க, வீடு அவனால் கட்டப்படுகின்றது. இதுதான் நமக்கு என்னது, பாசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். ஓகே, அப்ப வீடுங்கிறது என்ன நமக்கு, த ஹவுஸ்ங்கிறது என்னது நமக்கு, இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஓகே, அப்ப பக்கத்துல என்ன பண்ணும், த ஹவுஸ்ங்கிறது ஒரு வீடு தான். ஓகே, அப்ப என்ன பண்ணும், பக்கத்துல இஸ் பண்ணும். ஓகே, த ஹவுஸ் இஸ் பில்ட்ஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, பில்ட் தான் நமக்கு. கீவேர்ட் நம்ம எஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப பில்ட். ஓகேங்களா, சோ தட் the house is built. ஓகேங்களா, past participle form. ஓகே, built, the house is built by him. ஓகே, அவனாங்கிறது by him னு போடணும். ஓகே, by him. ஓகேங்களா, சோ இதான் நமக்கு என்னது, பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா, வீடு அவனால் கட்டப்படுகின்றது, the house is built by him. ஓகே, இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ஒரு நோட் போட்டு ரஃப் நோட் போட்டு எழுதி வச்சுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ்ல வந்து நான் எல்லா டென்சஸும் போட்டிருக்கேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க, எல்லா டென்சஸும் போய் பாருங்க, ஒரு நோட் போட்டு நீட்டாக எழுதுங்க. ஓகே, நீங்களும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இங்கிலீஷ் பேசணும் ஃபாஸ்ட்டாக. ஓகேங்களா, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இல்லாட்டி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.